தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்துட்டா, ஈரான்ல ஆயத்தல்லா கொமேனி அவர்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு 8ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஊர்வலம்லாம் முடிச்சு போட்டு 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யறாங்க. அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 முடிஞ்சு போச்சு. 4, 5 தேதியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது உங்களுக்கு நேத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, தலைவர்களை எல்லாம் அனுமதிச்சு அவங்க இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. முதல் கட்டமா ஜூலை 3ஆம் தேதி தலைவர்கள், எல்லா நாட்டு தலைவர்களும் இந்தியால இருந்து போயிருக்காங்க. பாகிஸ்தான், தாலிபான்ஸ், அதுக்கப்புறம் சவுதி, யுஏஇ, கத்தார் எல்லாரும் போயிருக்காங்க. யார் போலேன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் இஸ்ரேலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ். இந்த 3 பேத்துக்கு கூப்பிடல. ஏன்னா இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இதுக்கு காரணமாகவும் இருந்தவங்க. யூரோப் கண்ட்ரிஸ் நேரடியாக காரணமாக இல்லாட்டினாலும் கூட அவங்க நம்பருக்கு ஈரான் தயாராக இல்லைன்னு தெரியுது. ஆனால் இப்போதைக்கு தலைவர்கள்லாம் போயிருக்காங்க. நிறைய நிகழ்வு அந்த இடத்துல நடந்திருக்கு. வீடியோலாம் வந்திருக்குது. அது இமேஜஸ்லாம் பார்த்தாவே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காலிபாக் அவர்கள், இன்னும் நிறைய பேர், நிறைய ஐஆர்ஜிசி தலைவர்கள் எல்லாம் அழுன்னு அழுகுறாங்க. அதாவது கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாமே இப்போ ஈரானை லீட் பண்ணக்கூடியவங்களே அவங்க தான். ஆனால் அவ்வளோ அழுகுறாங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும், ஷியாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த துக்கம் அனுசரிக்கிறதுல எல்லாம் ரொம்ப மும்மரமா இருப்பாங்க. இஸ்லாத்துல 3 நாட்களுக்கு மேல துக்கம் இல்லைன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஹசன் அவர்கள், ஹுசைன் அவர்கள் இறந்ததவே என்ன பண்ணுவாங்க, ஆசுரானா இல்லை மேலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரத்தமெல்லாம் அழுதுகிட்டு ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நாங்கள் துக்கத்தை காட்டுறோம்னு சொல்லிட்டு துக்கம் அனுசரிக்கிறது ஒரு பெரிய விதா பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு வாரமா பண்றாங்க. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா அந்த மத குருவாக இருக்காரு, அந்த மதத்துக்கே தலைவர் மாதிரி. இப்ப சமகாலத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய தூதருங்கிற லெவலுக்கு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது நமக்கு இஸ்லாத்துல நம்மளுடைய சுன்னி கொள்கைக்கு அப்படியே நேரெதிராக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்காங்க. தலைவர்கள்லாம் ஷியா கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் இல்லை, இதுவரையும் பிரித்தாளும் சூழ்ச்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்னென்னலாம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாத்துலேயுமே மண்ணவாரி போட்ட மாதிரி ஷியா கொள்கை, சன்னி கொள்கைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றை சேர்ந்திருக்காங்க. எல்லாருமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதுலேயும் ஈரான் ஃபுல்லாக ஒரே கண்ணீர் தான். மக்கள் எல்லாம் கதறாங்க, அழுகுறாங்க. அதே மாதிரி தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அவங்க அழுகிறதெல்லாம் இத்தனை நாள் கழிச்சு கூட இப்ப, ஏன்னா அவங்க இறந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆகுதுன்னா 3 மாசம் கழிச்சு கூட இன்னும் அவங்க இந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த தலைவரை அவங்க நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல அடுத்த கட்டமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் 3ஆம் தேதி இருக்கு பாருங்க, ஜூலை 3ஆம் தேதி தலைவர்களை போயிட்டாங்க. அடுத்தது 4ஆம் தேதி 5ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மொசல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பொதுமக்களுக்கு என்ன பண்றாங்க, கண்ணீர் அஞ்சலி விடுறாங்க. அப்புறம் 6ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, டெஹ்ரான்லயே இறுதி சடங்கு பண்றாங்க. 7ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காம் அப்படின்னு சொல்லக்கூடிய சியா இஸ்லாமிக் ஸ்காலர்ஷிப் பிளேஸ்ல அங்க இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க 7ஆம் தேதி. 8ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா கர்பலா அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி என்ன பண்றாங்க, இமாம் ரெசா ஸ்ரீன் மஷாத் அப்படின்னு சொல்லக்கூடிய காமினி சிட்டியுடைய, அதாவது காமினி அவர்கள் பிறந்த அந்த இடத்துலயே என்ன பண்றாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க அந்த பள்ளிவாசல வச்சு. அப்ப இந்த 9ஆம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கறனால ஈரான் முழுவதுமே ஒரு விதத்துல இஸ்ரேல் எதுவும் தாக்கிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருக்காங்க. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா முழுக்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே துக்கம் அனுசரிச்சு கொடியெல்லாம் அந்த கருப்பு கொடியெல்லாம் கட்டி 7 நாளைக்கு துக்கம் அனுசரிச்சு நிறைய வேலைகள்லாம் அங்க நடந்துட்டு இருக்குது. ஈரானே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நாளாக, துக்க நாளாக, கண்ணீர் நிறைந்த நாட்களாக இது போய் கொண்டிருக்கு. அதே சமயத்துல இதுல முஜ்தபா கொமேனி அவர்கள் பங்கேற்று கொள்ளல. ஆனா இன்னைக்கு ஐஆர்ஜிசியுடைய தலைவர் பங்கேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஐஆர்ஜிசியுடைய தலைவர் காமினி அவர்கள் எல்லாம் இறந்ததுக்கு பிறகு அந்த போர்ல இறந்துட்டாரு. அதுக்கு பதில் புதுசா வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தலைமறைவா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவரை வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்கு. இவர் தான் ஐஆர்ஜிசியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாங்க வெளியே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் லெபனானுக்கு போயிட்டீங்கன்னா இன்னைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நிறைய அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. லெபனான்ல பெரிய மாற்றம் ஒன்றும் நடக்கல. அப்பப்ப போர் நடந்துட்டு தான் இருக்கு. அவுன் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவுன் யாருன்னா பாத்தீங்கன்னா லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லா எங்க மேல தவறான ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. நாங்க இஸ்ரேல்கிட்ட பயந்து போய் அப்படியே நாங்க விட்டு கொடுக்குறோம். அப்படிலாம் கிடையாது. லெபனானுடைய 1 இன்ச் இடத்த கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க என்ன பண்றோம்னா, இங்க ஹிஸ்புல்லா இல்ல, ஆயுதம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்தோம்னா அது எங்களுக்கு லெபனானை விட்டு இஸ்ரேல் வெளியேற்றுறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
லெபனான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஆயுதக்குழு இருக்கக்கூடாது. அதை தானே இஸ்ரேல் கேட்குறாங்க. அதை செஞ்சு அவங்களே வந்து ஊரை விட்டு போயிடுவாங்கங்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் அவங்க ஊரை விட்டு போவாங்கன்னு இவங்க நம்புறாங்கன்னே தெரில. இப்படி தான் காசாவில் சொன்னாங்க. கடைசி வரையும் போவே இல்லை. இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் வந்து அவுன் அவர்கள் இஸ்ரேல் சொல்கிறது ஏதோ வேத வாக்கு மாதிரி நம்பிட்டு அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஹிஸ்புல்லாவையும் ஆயுதக்குழுவையும் அழிக்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நியாயப்படுத்தியிருக்காரு. அடுத்து அப்படியே அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈராக் பார்டர்லையும் ஈரான் பார்டர்லையும் சரியான அப்பப்போ வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு 10 IRGC வரை இதுவரை இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இந்த பக்கம் ஈராக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குர்திஸ் நிலையத்தை சேர்ந்தவங்கலாம் இறந்துருக்காங்க. தரைவழி அப்படியே ஒரு மாதிரி வந்து ரொம்ப மும்முரமாக ஒரு 2 நாள் அடுத்தடுத்து தாக்குதல்லாம் நடத்தி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து இப்போ சாஃப்டாக போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி ஓஞ்ச மாதிரி இருக்குது. 2 பேர் அலர்ட்டாக இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த இடத்த ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா தரைவழிக்கு தான் ஆரம்பிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா குர்திஸ்க்கு கண்டிப்பாக ஆப்பு தான். போய் வந்து சொரிஞ்சு விட்டு வந்துட்டாங்க. இனி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்களை தக்கார்த்தி கொள்வதற்காக என்ன வேணா செய்வாங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பேசி வச்சிருக்காருன்னா, ஹார்மோஸை இன்னுமே ஈரான் கைவிடலை அப்படின்டா 1 வாரம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஈரானவே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிருக்காரு. இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஒப்பந்தம் போடும்போது ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறத செயல்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க. ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ சண்டைன்னு இருக்காங்க. சமாதானம்னு சொன்னதுக்கு பிறகு கூட அழிப்பேங்கிறதும் தாக்குவேங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈரானுக்கு எப்படி இருக்கு, இவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போய்க்கிடுது. இவங்களெல்லாம் நம்பி நம்ம ஒரு ஒப்பந்தத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க. ஈரானும் பதிலுக்கு நாங்களும் விட மாட்டோம், அமெரிக்காவுக்கு டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோஷம்லாம் விட்டுருக்காங்க. அதாவது சமாதானத்தில் இருக்குது. ட்ரம்ப் வந்து ஈரான் அழிச்சிருவேன்னு மிரட்டுறதும், ஈரான் வந்து ஆயத்துல்லா கொமினி அவர்களுக்கு அந்த ஊர்வலத்துக்கு போகும்போது உங்களுடைய சாவு காரணமாக இருந்தால் அமெரிக்கா விட மாட்டோம், இஸ்ரேலை விட மாட்டோம், டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் என்னது அழிஞ்சு போட்டு செத்து போட்டுன்னு அர்த்தம். அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன சமாதானம்னே தெரியல. இந்த பக்கமும் வந்து அழிப்பேங்கிறாங்க, இந்த பக்கம் வந்து சாவுங்கிறாங்க. இதுக்கு நடுவில் சமாதானம்னு ஒன்று வேற போயிட்டு இருக்குது. கத்தார்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக சமாதானம் வந்துரும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இன்னைக்கு முஸ்லீம் நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து போய் ஈரானு கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த துக்க நிலையால கூட இருந்திருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் தோல்விதான். இத்தனை நாளாக இவங்களை பிரித்து வச்சா கடைசியில் பார்த்தா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு போர் செஞ்சு இருக்கிறது எல்லாத்தையுமே நாமளே என்ன பண்ணிட்டோம், நிலைமையை மாற்றிட்டோங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. ஒருவேளை இந்த போர் வராட்டினா கூட வந்து பார்த்தா ஈரானுடைய பவர் எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ ஈரான் அவங்களுடைய பலத்தை தக்க வச்சுட்டாங்க. அதை தான் உலக நாடுகளே சொல்கிறாங்க. எந்த அரபு நாடுகள் ஈரானை அழிக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுவாங்கன்னு நினச்சாங்களோ அதே அரபு நாடுகள் இப்போ அமெரிக்காவால் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வந்து ஏதாவது ஒன்று செஞ்சாலும் கூட நம்ம ஈரான் கூட இருந்தால் நாம் ஜெயிச்சிடலாங்கிற நிலைமைக்கு இப்போ வந்திருக்காங்க. அதனால தான் ஈரான் சொல்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு எங்கள்கிட்ட வாங்க, நாம் எல்லாரும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த குரூப்புக்கு வழி என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாதுகாப்பாக ஆதரவாக இருப்போம், எல்லாரும் சேர்ந்து நேட்டோ மாதிரி நம்ம ஒரு இஸ்லாமிக் படையை ஆரம்பிப்போம்னு கூப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்து முக்கியமான தகவல்.